Taste the Daily. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. நாய்கள் நம்முடைய நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நாம எல்லாரும் உணரணுங்க. அதுங்க கூட நம்ம கோ எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணும்போது அதுங்களும் நமக்கான எல்லா விஷயங்களும் பண்ணும். அதாவது நிறைய இடங்கள்ல சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரியே, நம்ம தெருவில் நாங்களாம் நீங்கள் ரோட்டில் நடக்கிறீங்களா அப்படின்னீங்கல்ல, எத்தனையோ தடவை நான் 3 மணிக்கெலாம் நடக்கிறதுக்கு நான் வந்து பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது, இன்ட்ரோவர்ட். அப்படி இருக்கும்போது ரோட்டில் நான் தைரியமாக நடக்கிறேன்னா இன்னைக்கு வந்து அந்த வாயில்லா ஜீவனுங்க தான். அதுங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதாவது சரி நம்ம இண்டி டாக்ஸ்க்காக இப்படி சொல்கிறோம்ல, நீங்கள் பாசமோட காசு போட்டு வாங்குறீங்களா, அந்த நாய்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? குட்டியாக இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க விளையாடணும், அதுங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அதுங்களை ஆச்சப்புச்சுன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஐயோ இன்ஃபெக்ஷன் வந்துருமா, டாக்டர் சொல்லியிருக்காங்க டாக் இருக்கக்கூடாது கேட் இருக்கக்கூடாதுன்னு. என்னையும் தான் என்னுடைய டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் டாக் கேட் கூட இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, அப்படி அதுங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு தான் நான் உயிரோடு இருக்கணும்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரியான மருந்தும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுங்களால இன்ஃபெக்ஷன் வரப்போறது இல்லை. அதுங்களை சுத்தபத்தமாக வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் வச்சிருந்தோம்னா அதுவும் நல்லா இருக்கும். வயசாயிடுச்சுன்னா கால் வலி, இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியுமான்னு தூக்கிட்டு வந்து ரோட்ல விடுறீங்க. எத்தனை டாக் ரோட்ல இருக்குங்க. அதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாரு? நாம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தா ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது? சரிங்க, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தடுக்கலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்க. நாங்க பவுண்ட்ல அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு. பவுண்ட்ல அடிக்கிறதுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. அப்படி பவுண்ட்ல அடிக்கணும்னா கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பவுண்ட்ஸ் இருக்கணும், ஷெல்டர் இருக்கணும், அதுக்கான கேஜஸ் இருக்கணும். ஒரு கேஜஸ்லயும் வந்துட்டு அதுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற டாக்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்துல அவுத்து விடணும், அதுங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் போடணும், அதுங்களுக்கான மருந்து போடணும், அதுங்களுக்கான ஊசி போடணும். இந்த மாதிரி பார்த்துட்டு ஏன் அதுங்களுடைய பாத்ரூம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு சகிப்பு தன்மை வேணும். ஏங்க நம்மள நிறைய பேர் நம்ம வீட்டு பாத்ரூமையே கழுவ மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுங்களை நாங்கள் பார்த்துப்போன்னு சொன்னா பொய் தானே. இத்தனை லட்சம் டாகையும் ஒரே அடியா அடிச்சு வச்சா சந்தோஷமா எல்லாம் வந்து இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? மனுஷங்க நாமளே வந்து ஒரு 10 பேர் ஒன்னா சேர்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா இருக்க மாட்டோம். அப்ப டாகுங்கெல்லாம் எப்படிங்க எப்படி இருக்கும்? இதெல்லாம் நியாயமே கிடையாது. தயவு செஞ்சு ஒரு சமுதாய அக்கறையோட நீங்க நடந்துக்கோங்க. நாய்ங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அதுங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பொண்ணும் வெளியே வந்து நடக்க முடியாது. எந்த கொலைக்காரனும் சரி கொள்ளைக்காரனும் சரி எப்ப வேணும்னாலும் வருவான். எந்த இடத்துல எது வெடிக்கும் எது வெடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சிசிடிவில உட்கார வச்சு பாத்துக்க முடியாது. எல்லாத்தையும் போலீஸ் டாக் வந்து மோப்பம் முடிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப மத்தவங்க வந்து டேரா போடுறதுக்கு நாமளே வழி விடணுமா? இது யாருடைய திட்டம்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அந்த நாய்ங்க நமக்கு பாதுகாப்பா இருக்கு. இது வந்து நம்ம ஆன்மீகத்திலயும் சரி இல்ல நம்ம நிஜத்திலயும் சரி நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட யோசிச்சு பார்ப்போம். அதுங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. ஒருவேளை சோறு போடுங்க, கொஞ்சம் தண்ணி வச்சு பாருங்க, அதுங்க ஃப்ரெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா ஊசி போடலாம், அதுக்கப்புறமா அதுக்கு நியூட்ரி பண்ணி விடுவோம். அப்ப குட்டி போடுறது தடுக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாம முடிஞ்சவங்க அந்த நாய்க்குட்டி எடுத்து போய் வீட்டுல வளர்த்து பாருங்களேன். காலம் பூரா நீங்க சாவர வரைக்கும் இல்ல, அதுங்க சாவர வரைக்கும் உங்க காலடியில் விழுந்து கிடக்கும். என்ன அப்படின்னா, தெருநாய்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிற சொல்யூஷன் வந்து அறமற்றது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லை, டெல்லியிலேருந்து இன்னைக்கு முழங்கியிருக்காங்க. ஜெய்ப்பூர், ஃபரிதாபாத், அகமதாபாத், பெங்களூர், ஹைதராபாத் போன்ற எல்லா, பாம்பே, கோவா போன்ற எல்லா பெருநகரங்கள்லையும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு திருச்சியில எல்லா இடங்களையும் நாங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கோம். என்னன்னா, இந்த உலகம் வந்து அனைத்து ஜீவராசிகள் வாழ்வதற்காகவும் இருக்கு. ரேபீஸ் தொற்று இருக்கு சில நாய்களுக்கு. எப்படி வந்து ஒரு 10,000 20,000 ஆண்கள்லயோ பெண்கள்லயோ ஒரு கொலையாளி இல்ல ஒரு கற்பழிக்கக்கூடியவன் அந்த மாதிரி இருக்காங்களோ, அதே மாதிரி 1 லட்சம் 1.5 லட்சம் நாய்களுக்கு ஒண்ணுதான் ரேபீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்காக எல்லா நாய்களையும் தண்டிப்பது ஒரு அறமற்ற செயல். அவங்கள கூண்டுல வந்து அடைக்கணும் சொல்றீங்க. இந்த கூண்டுகள் எங்க இருக்கு? இந்த காப்பகங்கள் எங்க இருக்கு? இந்த காப்பகங்களை நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் இல்லாம வெறும் நம்ம வந்து அவங்கள கூண்டுல புடிச்சு போட்டுருங்க அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமா 1-2 நாள்ல இறந்துடும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இந்த தெருவுல தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்க தெருவுல இருந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நாங்க கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் கேட்டுக்கொள்றோம். உங்களுக்கு இதுக்காக பல ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பல ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு IAS அதிகாரிகளையும் ஒவ்வொரு மாநகராட்சி அத்தாரிட்டிஸ் கையிலும் இருக்கிற இந்த பவரை யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்க
20 குடும்ப கட்டுப்பாடு பண்ணா கூட ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல இந்தியால கால்வாசியா நம்ம வந்து அதை குறைச்சிடலாம். அதே மாதிரி எந்தெந்த நாய்களுக்கு இந்த மாதிரி ரேபிஸ், பார்வோமைரஸ், கேனைன் டிஸ்டெம்பர் டிசீஸ் இருக்கோ அந்த நாய்களை அப்புறப்படுத்தி அவங்கள பெருமை குறைக்க பண்ணுங்க நான் சொல்றேன். எல்லா இடங்கள்லையும் தெருநாய்கள் வந்து கடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மகாராஷ்டிராவில் வசை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பெண்ணை ஒருத்தன் ரேப் பண்ண போகும்போது அங்கேருந்து ஒரு நாய் தான் காப்பாற்றுச்சு, தெருவில் உள்ள நாய் தான். அதுக்கு முந்தின வருஷம் வந்து போபாலில் ஒரு கட்டடம் பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை குழந்தை அந்த பில்டிங்கோட அந்த கற்களுக்குள்ளே மாட்டிருச்சு. மாட்டுறதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு தெருநாய் தான் அந்த குழந்தைய காப்பாற்றுச்சு. இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடி ஹரியானாவில் வந்து ஒரு நாள் பிறந்த பெண் குழந்தைய ட்ரைனேஜில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அது யாருன்னா அந்த குழந்தையோட பெத்த தாய். ஆனால் அந்த ட்ரைனேஜ்லேருந்து அந்த குழந்தையை எடுத்து குறைச்சி ஊரில் உள்ள எல்லா மக்களையும் கூப்பிட்டு காப்பாற்றுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெருவில் உள்ள நாய். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸில் நாய்கள் வந்து பெண்களை, குழந்தைகளை நிறைய பாலியல் வன்முறைகள்லேருந்து காப்பாற்றியிருக்கு. ஆனால் இதெல்லாம் வைரல் ஆச்சான்னு கேட்டால் நிச்சயம் வைரல் ஆகலை. இதை பற்றி நம்ம பேசும் பொருளாகவும் ஆகலை. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது நாய் கடிச்சிட்டா அதை பற்றி பேசி 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 அது ஒன்று மட்டும்தான் உலகத்திலே இருக்கிற ஒரே பிரச்சனை மாதிரி பேசி வைரல் ஆக்கியிருந்தோம். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் யாராவது ஒரு நாய் கடிச்சிருக்குன்னு இந்த ஓவராக ஹைப் பண்ணி நியூஸை போயிட்டு பார்த்துட்டு வெளியே போய் பார்த்தா வெளியே இருக்கிற எல்லா நாய்களும் பிரச்சனை மாதிரி தான் தெரியும். இதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. விலங்கு நாய்களை கூண்டில் அடைக்கணும், ஷெல்டரில் அடைக்கணுங்கிறது ஒரு நியாயமான ஒரு முடிவோ தீர்ப்பே கிடையாது. எதனால் அப்படின்னா இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எத்தனையோ ஆண்கள் பாலியல் வன்முறையில் ஈடுபடுறாங்க, குழந்தைகள் அப்யூஸ் பண்ணுறாங்க, விமன் அப்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக எல்லா ஆண்களையும் பிடிச்சி ஜெயிலில் அடைக்கணும்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். அதே மாதிரி தான் நாய்களையும் எல்லா நாய்களையும் பிடிச்சி அடைக்கணுங்கிற அந்த கண்ணோட்டமே தப்பு. இது வந்து மனிதாபிமான முறையில் பார்த்தாலும் தப்பு. அவங்களோட சுதந்திரத்தை நம்ம பறித்து கூண்டில் அடைக்கணுங்கிறது தப்பு. அதே மாதிரி சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் இது சொல்யூஷன் கிடையாது. சயின்டிஃபிக்காக எப்படி ரேபிஸை ஒழிக்கணும்னா தடுப்பூசி மூலியமாகவும் விலங்குகளுக்கு நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை பண்ணுறது மூலிமா மட்டும்தான் ஒழிக்க முடியும். இப்போ ஏன் நாய்களோட எண்ணிக்கை இவ்வளோ கூடிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இவங்க வந்து விலங்குகளுக்கான கருத்தடை சிகிச்சையையும் தடுப்பூசியும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் முறையாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது ஒரு பேசும் பொருளாகவே ஆகிருக்காது. அதனால நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா, நாய்களை உங்கள் எதிரியாக பார்க்காதீங்க. எத்தனையோ மனிதர்களை விட நாய்கள் சிறந்தவங்க தான். நான் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு கோட்டே இருக்குது, A dog is the man's best friend ன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம நாய்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாய்கள் ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சு வரலை. நம்ம ஆதிவாசிகளாக இருக்கும்போது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி காட்டில் இருந்த ஓநாய்களை டொமஸ்டிகேட் பண்ணி தான் நம்ம நாய்களாக மாற்றணும். நம்முடைய பயன்பாட்டுக்காக, நம்முடைய குடியிருப்புகளை பாதுகாக்கிறதுக்காக, அதே மாதிரி வேட்டையாடுறதுக்காக, அதே வயல்வெளிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பயன்பாட்டுகளுக்கெல்லாம் பயன்படுத்தணும். ஆனால் நவீன வசதிகள் வர வர நாய்களை அப்படி தெருவில் விட்டுட்டோம். இப்போ நீ நாய்கள் தெருலையும் இருக்கக்கூடாது, உலகத்துலையும் இருக்கக்கூடாது, உன்னை கொல்லுவேன் இல்லை உன்னை கூண்டில் அடைப்பேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சுயநலமான முடிவோ பதிலோ எதுவும் கிடையாது. உலகத்திலே தவறு செய்யாத உயிரினம் எதுவுமே கிடையாது. யாருமே தவறு செய்வாங்க. நீங்கள் செய்வீங்க, நான் செய்வேன். இப்போ பாதுகாப்பு இருக்காங்க போலீஸ் அதிகாரிங்க, இவங்களால எத்தனை பேர் லாக்அப் தக்கிறது உங்களுக்கு தெரியும், எத்தனை என்கவுண்டர் நடக்க தெரியும், பாலியல் என்கவுண்டர் நடக்க தெரியும். உலகம் ஃபுல்லாக தவறு நடந்து தான் இருக்குது. தவறுக்கு தீர்வு உயிர் எடுக்கிறது அந்த விஷயங்கள் கிடையாது. அது எப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது தான். நாய் மட்டுமே பிரச்சனை கிடையாது. இங்கே ஊழல் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஜாதி இருக்குது. கோயில் உள்ள ஒருத்தர் போனால் ஒருத்தர் போக மாட்டாங்க. இந்த மனிதர்களுள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. இயற்கையாக பார்த்தீங்கன்னா பூகம்பம், என்வரன்மெண்ட்டு, சுனாமி இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. நாய் ஒரு பிரச்சனை கிடையாது. ஊழலால் தான் நாய் இவ்வளோ அதிகமாச்சு. அதான் உண்மை. இதை சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. தப்பு செய்யாத உயிரினம் ஏன்னா உலகத்தில் தான் காட்டுங்க. கொலைவிலேருந்து, யானையிலேருந்து, தேனியிலேருந்து எல்லாமே மனுஷனுக்கு தீமை செய்யும், நன்மையும் செய்யும். தேனி கொட்டாமல் இருக்குமா சொல்லுங்கள், நாய் கடிக்காமல் இருக்குமா? நாய் எப்படி கொலைக்காமல் இருக்கு? நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா ஒரு நாள் ஃபுல்லாக? தவறு செய்யாத உயிரினம் பூமியிலே கிடையாது. ஏன் இந்த சட்டம் திடீர்னு கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? நாய் கடியால நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு காரணம் தான். நான் ஒன்று கேட்டுக்கிறேன், நாய் கடியால மட்டும்தான் இறக்குறாங்களா? கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பாம்பு கடியால இறக்குறவங்க நாய் கடியை விட அதிகமா இருக்காங்க. அதுக்காக பாம்பு கொல்லணும்னு சட்டம் கொண்டு வர முடியுமா? இப்ப இந்த உலகன்றது வெறும் மனிதன் வாழ்வதற்கு மட்டும்தானா? ஒவ்வொரு உயிரினருக்கும் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டே இருந்தா மனிதன் வாழ்றதுக்காக மட்டும்தான் அந்த உலகமா? அது நடக்குமா? இன்றைக்கு நாயெல்லாம் கொண்டுட்டா விஷப்பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகும். விஷப்பூச்சிகள், பாம்பு எல்லாம் அசால்ட்டா வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்ப மனிதர்கள் யாருக்கு பயந்து ஓடுவாங்க? நாய்க்கா பாம்புக்கா? ஏன்டா நம்ம நாயை விரட்டணும்னு அப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னொன்னு வாயிலா ஜீவன் என்ன கேட்குது? ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு கேட்குது, பணம் வேணும், நகை வேணும்.
அப்படி நான் கேட்குது. முந்தானத்து சுதந்திர நாள் செலிப்ரேட் பண்ணோம். இண்டிபெண்டன்ஸ் டே யாருக்காக செலிப்ரேட் பண்றோம் எனக்கு சத்தியமா புரியல. அது ஒரு இல்யூஷன் தான். கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் தான் இந்த ஆர்ட்ல ஒரு சுப்பீரியர் பீயிங் நினைச்சிட்டு எல்லா விலங்குகளையும் ரோட்ல இருக்கிற விலங்குகளையும் பவுண்ட்ல அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை சத்தியமா நாங்க எதிர்க்கிறோம். எப்படி டெல்லி டாக்ஸ் எந்த டாக்ஸா இருந்தாலும் யாருக்குமே தொடறதுக்கு உரிமையே கிடையாது. இந்த மாதிரி ஆர்டர் போட தெரிஞ்ச டெல்லி ஜட்ஜ்க்கு ஏன் கொஞ்ச நாள்ல 3 லட்சம் நாயையும் தடுப்பூசி போடலாம்னு சொல்லிட்டு ஏன் சட்டம் போட தெரியல? டாக் லவர்ஸ் ஒரு 20 வருஷமா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் நாய்களுக்கு. நாய்களுக்கு சாப்பாடு போடுறேன். ரொம்ப ஆக்சிடென்ட் இந்த கருத்தடை வந்து நான் ஒரு 100 நாய்க்கு 50 நாய் 70 நாய் இருக்கும். என் சொந்த செலவில் கருத்தடை பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா செலவு பண்ணியிருக்கிறோம். தெருவில் வந்து சாப்பாடு நைட்டு அண்டயத்தில் வந்து போடும்போது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி தராக பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. நான் இமெயில் அனுப்பியிருக்கேன். அதில் பிரச்சனை இருக்குது. நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி தெருவே வந்து போராட்டம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ இருக்குது. அது நாய்களை பிடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். பல ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு முன்பு ஓநாய் இருக்க ஓநாய் அது காட்டிலேருந்து கொண்டாந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பாக அந்த காலத்தில் கொண்டாந்து விட்டாங்க. மனிதர்களுக்கு பாதுகாப்பாக ஓநாயை, அந்த ஓநாய் தான் நாயா இருந்து இன்னைக்கு மனிதர் பாதுகாப்பு போயிட்டு இருக்கு. நல்லது என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. தவறான வீடியோ போட்டு அதே காட்டிக்கிட்டு மீடியாவில் சில பேர் அதே தவறாக பண்ணி அதை குற்றமாக்கி அதை மீடியாவில் பெருசாக்கி சட்டத்தை கொண்டாந்து நாயெல்லாம் பிடிச்சு ஒரே இடத்துல பிடிச்சு கட்டி போடு அப்படிங்கிறாங்க. இது நடக்கிற விஷயமா? அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது என்ன அது என்ன பாவம் பண்ணிச்சு? நான் என்னங்க பாவம் பண்ணிச்சு? தெருநாய் தெருவில் கிடக்குதா? இங்கே அந்தந்த ஏரியாவில் இருக்கும். ஒருத்தர் கொலை பண்ணுறான், கொலை பண்ணிட்டு வெளியே வந்துடுறான், எல்லாம் தப்பு ரேக்கிங் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான் ஜாமீன்ல. அவனை பிடிச்சி தண்டனை விடுங்க. 1000 பிரச்சனைகள் இருக்கு. திருநாயை பிடிச்சி உள்ள கொண்டு போக வேண்டியது ஒரு கேஸ்ன்ட்டு ரொம்ப கேவலமா இருக்கு சார். இந்தியாவில் ரொம்ப கேவலம். இந்தியாவில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தீர்ப்பா வந்து ஜட்ஜி அவர்கள் இது மாதிரி நல்ல தீர்ப்பு பண்ணி நாய்களை விடுதலை பண்ண பணிவிட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.